வந்து நம்ம வகைப்பாட்டியல் பார்க்க போகிறோம். இதில் இது வந்து ஒரு 5 மார்க்கு. இந்த 5 மார்க் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. சரியா? விதை தாவரங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்கள் சொல்லலாம். இப்போ நம்ம கண்ணால் பார்க்குற எல்லா பூக்கிற தாவரங்களும் இந்த விதை தாவரத்துடைய வரிசையில் தான் வரும். இப்போ நம்ம 3 ஃபேமிலி வந்து நம்ம விரிவாக பார்த்தோம்ல, அந்த 3 ஃபேமிலியுமே இதுக்குள்ளே தான் வரும். சரியா? 3 ஃபேமிலி இல்லை, பூக்கிற தாவரங்கள், பூக்காத தாவரங்கள் எல்லாமே ஒரு வீட்டில் 20 எல்லாமே இதுக்குள்ளே தான் அடக்கும். சரியா? எப்படின்னு பார்க்கலாம். விதை தாவரங்கள் அப்படின்றத 3 வகையாக பிரிக்கலாம். டைகாட்டிலிடமே, ஜிம்னோஸ்பர்மே, மோனோகாட்டிலிடமே. டை அப்படின்னா 2, மோனோனா 1. டைகாட்டிலிடமே இருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை தாவரங்களுடைய சிறப்பம்சம் என்னன்னா அதாவது 2ஆக பிரிச்சிடலாம். கொண்டகடலை எக்ஸாம்பிள். சரியா? அது விதைகளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைகாட்டிலிடமே அப்படின்றதுல வந்து ஆணிவேறு தொகுப்பு காணப்படும். அதாவது மோனோகாட்டிலிடமே ஒரு வித்திலை தாவரம், நெல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதில் எல்லாமே சல்வேறு தொகுப்பாக இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இணைப்போக்கு நரம்பு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலைப்பின்னல் நரம்பு இருக்கும். இதெல்லாம் அடுத்து வந்து ஜிம்னோஸ்பர்மே அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பூக்காத தாவரங்கள், விதைகள் திறந்த நிலையில் காணப்படக்கூடிய தாவரங்கள். இதான் அதோட மெயின் பங்கு. சரியா? மெயின் பாயிண்ட். இது இப்போ 3ஆக பிரிச்சிருக்கோம். இது 3 பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது 3 வகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வகுப்பு 3 என்னது அப்படின்னு சொன்னால் வகுப்பு 1, வகுப்பு 2, வகுப்பு 3 சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து இது வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பர்மே மட்டும் குடும்பம் மட்டும் போட்டிருக்காங்க. 3 குடும்பம், சைக்டேசி, கோனிஃபெரே, லிபேசின்னு சொல்லிட்டு. இதில் டைகாட்டிலிடனே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் துணை வகுப்பு இருக்குது. 3 இது டைகாட்டிலிடனே 3 துணை வகுப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒரு வந்து பாலிபெட்டாலே, கேமோபெட்டாலே, மோனோக்ளமேடியே. பாலிபெட்டாலே அப்படின்னு சொல்கிறது இணையாத அல்லிகளை உடையது. சரியா? அப்போது அது வந்து வரிசை 1, 2, 3 வரிசைகள் இருக்குது. இந்த 3 வரிசைகளுக்குமே ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரியா? தாலமி ஃப்ளோரே, அது நீங்கள் எழுதணும். சரியா? தாலமி ஃப்ளோரே. சரியா? டிஸ்கி ஃப்ளோரே, இன்னொன்று வந்து காலிசி ஃப்ளோரே. ஃப்ளோரா அப்படின்னு சொன்னோம்னா தாவரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்கே சொல்கிறது என்னன்னா தாலமி ஃப்ளோரே வந்து பூப்பு வடிவ கலாமஸ் மலர்களை உடையது. இது வந்து டிஸ்க்னா வட்டு வடிவத்தில் இந்த பூத்தளம் இருக்கும். இதில் காலிசி ஃப்ளோரே அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோப்பை வடிவ பூத்தளம் உடையதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை துறை, எத்தனை குடும்பம் கொடுத்துருக்கு. வரிசைக்கு அடுத்து துறைகள் 6, 34, 4, 23, 5, 27. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமோபெட்டாலே அப்படின்னு சொல்லும்பொழுது இன்ஃபரே, ஹெட்டிரோமிலே, பைகார்பலேட்டே அப்படின்னு சொல்லி 3ஆக நம்ம பிரிக்கலாம். சரியா? இன்ஃபரே, ஹெட்டிரோமிலே, பைகார்பலேட்டே. இது 3 வரிசைகள். இன்ஃபரே அப்படின்றது கீழ்மட்ட சூப்பை உடைய மலர்கள் அடங்கிய குடும்பங்கள் எல்லாமே வரும். இதில் வந்து ஹெட்டிரோமிலேனா 2க்கு மேற்பட்ட சூழ்நிலைகள் உடையது. இது வந்து 2 சூழ்நிலைகள் உடைய மலர்களுடைய குடும்பம்னு சொல்லி சொல்லலாம். இதில் 3, 9, 3, 12, 3 துறை, 3, 12 குடும்பம். அதுக்கப்புறம் 4 துறை, 24 குடும்பங்கள் இது இருக்கு. இதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானோக்ளமேடியே. இது வந்து ஒரு வட்டத்தில் அமைஞ்சக்கூடிய இதழ்கள் உடையது. அள்ளிப்புள்ளி இதழ்கள் தெளிவாக தெரியாது, இல்லைன்னா 2 இணைஞ்சு பூ வட்டமாக காணப்படும். இதுக்கெல்லாம் இதில் 8 வரிசை 36 குடும்பங்கள் இருக்குது. சரி, ஸோ இதுதான் இந்த வகைப்பாட்டியல். இது ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு 5 மார்க். ஓகேவா? ஸோ இதோட 5ஆம் பாடம் இருக்குது. வந்து நம்ம வகைப்பாட்டியல் பார்க்க போகிறோம். இதில் இது வந்து ஒரு 5 மார்க்கு. இந்த 5 மார்க் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. சரியா? விதை தாவரங்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்கள் சொல்லலாம். இப்போ நம்ம கண்ணால் பார்க்குற எல்லா பூக்கிற தாவரங்களும் இந்த விதை தாவரத்துடைய வரிசையில் தான் வரும். இப்போ நம்ம 3 ஃபேமிலி வந்து நம்ம விரிவாக பார்த்தோம்ல, அந்த 3 ஃபேமிலியுமே இதுக்குள்ளே தான் வரும். சரியா? 3 ஃபேமிலி இல்லை, பூக்கிற தாவரங்கள், பூக்காத தாவரங்கள் எல்லாமே ஒரு வீட்டில் 20 எல்லாமே இதுக்குள்ளே தான் அடக்கும். சரியா? எப்படின்னு பார்க்கலாம். விதை தாவரங்கள் அப்படின்றத 3 வகையாக பிரிக்கலாம். டைகாட்டிலிடமே, ஜிம்னோஸ்பர்மே, மோனோகாட்டிலிடமே. டை அப்படின்னா 2, மோனோனா 1. டைகாட்டிலிடமே இருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை தாவரங்களுடைய சிறப்பம்சம் என்னன்னா அதாவது 2ஆக பிரிச்சிடலாம். கொண்டகடலை எக்ஸாம்பிள். சரியா? அது விதைகளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைகாட்டிலிடமே அப்படின்றது வந்து ஆணிவேறு தொகுப்பு காணப்படும். அதாவது மோனோகாட்டிலிடமே ஒரு வித்திலை தாவரம், நெல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதில் எல்லாமே சல்வேறு தொகுப்பாக இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இணைப்போக்கு நரம்பு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலைப்பின்னல் நரம்பு இருக்கும். இதெல்லாம் அடுத்து வந்து ஜிம்னோஸ்பர்மே அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பூக்காத தாவரங்கள், விதைகள் திறந்த நிலையில் காணப்படக்கூடிய தாவரங்கள். இதான் அதோட மெயின் பங்கு. சரியா? மெயின் பாயிண்ட். இது இப்போ 3ஆக பிரிச்சிருக்கோம். இது 3 பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது 3 வகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வகுப்பு 3 என்னது அப்படின்னு சொன்னால் வகுப்பு 1, வகுப்பு 2, வகுப்பு 3 சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து இது வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பர்மே மட்டும் குடும்பம் மட்டும் போட்டிருக்காங்க. 3 குடும்பம், சைக்டேசி, கோனிஃபெரே, லிபேசின்னு சொல்லிட்டு.
இதில் டைகாட்டிலிடனே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் துணை வகுப்பு இருக்குது. இது டைகாட்டிலிடனே 3 துணை வகுப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒரு வந்து பாலிபெட்டாலே, கேமோபெட்டாலே, மோனோக்ளமைட்லே. பாலிபெட்டாலே அப்படின்னு சொல்றது இணையாத அல்லிகளை உடையது. சரியா? அப்போ அதில் வந்து வரிசை 1, 2, 3 வரிசைகள் இருக்கு. இந்த 3 வரிசைகளுக்குமே ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரியா? தாலமி ஃப்ளோரே, அது நீங்க எழுதணும். சரியா? தாலமி ஃப்ளோரே, சரியா? டிஸ்கி ஃப்ளோரே, இன்னொன்று வந்து காலிசி ஃப்ளோரே. ஃப்ளோரே, ஃப்ளோரா அப்படின்னு சொன்னோம்னா தாவரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்கே சொல்றது என்னன்னா தாலமி ஃப்ளோரே வந்து கூம்பு வடிவ தலாமஸ் மலர்களை உடையது. இது வந்து டிஸ்க்னா வட்டு வடிவத்தில் இந்த பூத்தளம் இருக்கும். இதில் காலிசி ஃப்ளோரே அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோப்பை வடிவ பூத்தளம் உடையதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை துறை எத்தனை குழுமம் கொடுத்துருக்கு. வரிசைக்கு அடுத்து துறைகள் 6, 34, 4, 23, 5, 27. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமோபெட்டாலே அப்படின்னு சொல்லும்பொழுது இன்ஃபரே, ஹெட்டிரோமிலே, பைகார்பலேட்டே அப்படின்னு சொல்லி 3 நம்ம பிரிக்கலாம். சரியா? இன்ஃபரே, ஹெட்டிரோமிலே, பைகார்பலேட்டே. இது 3 வரிசைகள். இன்ஃபரே அப்படின்றது கீழ்மட்ட சூப்பை உடைய மலர்கள் அடங்கிய குடும்பங்கள் எல்லாமே வரும். இதில் வந்து ஹெட்டிரோமிலேனா 2க்கு மேற்பட்ட சூழ்நிலைகள் உடையது. இது வந்து 2 சூழ்நிலைகள் உடைய மலர்களுடைய குடும்பம்னு சொல்லி சொல்லலாம். இதில் 3, 9, 3, 12, 3 துறை, 3, 12 குடும்பம், அதுக்கப்புறம் 4 துறை, 24 குடும்பங்கள் இது இருக்கும். இதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானோக்ளமைட்லே. இது வந்து ஒரு வட்டத்தில் அமைஞ்சக்கூடிய இதழ்கள் உடையது. அள்ளிப்புள்ளி இதழ்கள் தெளிவாக தெரியாது, இல்லைன்னா 2 இணைஞ்சு பூவிதழ் வட்டமாக காணப்படும். இது சொல்லாமல் இதில் 8 வரிசை 36 குடும்பங்கள் இருக்கு. சரி, ஸோ இதுதான் இந்த வகைப்பாட்டியல். இது ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு 5 மார்க். ஸோ இதோட 5ஆம் பாடம் வந்து நம்ம வகைப்பாட்டியல் பார்க்க போகிறோம். இதில் இது வந்து ஒரு 5 மார்க்கு. இந்த 5 மார்க் வந்து முக்கியமாக கேட்பாங்க. சரியா? சார், விதை தாவரங்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஆஞ்சியோஸ்பர்ம்கள் சொல்லலாம். இப்போ நம்ம கண்ணால் பார்க்குற எல்லா பூக்கிற தாவரங்களும் இந்த விதை தாவரத்துடைய வரிசையில் தான் வரும். இப்போ நம்ம 3 ஃபேமிலி வந்து நம்ம விரிவாக பார்த்தோம்ல, அந்த 3 ஃபேமிலியுமே இதுக்குள்ளே தான் வரும். சரியா? 3 ஃபேமிலி இல்லை, பூக்கிற தாவரங்கள், பூக்காத தாவரங்கள் எல்லாமே ஒரு வீட்டில் 20 எல்லாமே இதுக்குள்ளே தான் அடக்கும். சரியா? எப்படின்னு பார்க்கலாம். விதை தாவரங்கள் அப்படின்றத 3 வகையாக பிரிக்கலாம். டைகாட்டிலிடனே, ஜிம்னோஸ்பர்மே, மோனோகாட்டிலிடனே. டை அப்படின்னா 2, மோனோனா 1. டைகாட்டிலிடனே இருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை தாவரங்களுடைய சிறப்பம்சம் என்னன்னா அதாவது 2ஆக பிரிச்சிடலாம். கொண்டகடலை எக்ஸாம்பிள். சரியா? அந்த விதைகளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைகாட்டிலிடனே அப்படின்றது வந்து ஆணிவேறு தொகுப்பு காணப்படும். அதாவது மோனோகாட்டிலிடனே ஒரு வித்திலை தாவரம், நெல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இதில் எல்லாமே சல்வேறு தொகுப்பாக இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இணைப்போக்கு நரம்புகள் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வலைப்பின்னல் நரம்புகள் இருக்கும். இதெல்லாம் அடுத்து வந்து ஜிம்னோஸ்பர்மே அப்படின்னு சொல்றது வந்து இந்த பூக்காத தாவரங்கள், விதைகள் திறந்த நிலையில் காணப்படக்கூடிய தாவரங்கள். இதான் இதோட மெயின் பங்கு. சரியா? மெயின் பாயிண்ட். இது இப்போ 3ஆக பிரிச்சிருக்கோம். இது 3 பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது 3 வகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். வகுப்பு 3 என்னது அப்படின்னு சொன்னா வகுப்பு 1, வகுப்பு 2, வகுப்பு 3 சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து இது வகுப்புல பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பர்மே மட்டும் குடும்பம் மட்டும் போட்டிருக்காங்க. 3 குடும்பம், சைக்டேசி, கோனிஃபெரி, லீபேசின்னு சொல்லிட்டு. இதில் டைகாட்டிலிடனே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் துணை வகுப்பு இருக்குது. இது டைகாட்டிலிடனே 3 துணை வகுப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒரு வந்து பாலிபெட்டாலே, கேமோபெட்டாலே, மோனோக்ளமைட்லே. பாலிபெட்டாலே அப்படின்னு சொல்றது இணையாத அல்லிகளை உடையது. சரியா? அப்போ அதில் வந்து வரிசை 1, 2, 3 வரிசைகள் இருக்கு. இந்த 3 வரிசைகளுக்குமே ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரியா? தாலமி ஃப்ளோரே, அது நீங்க எழுதணும். சரியா? தாலமி ஃப்ளோரே, சரியா? டிஸ்கி ஃப்ளோரே, இன்னொன்று வந்து காலிசி ஃப்ளோரே. ஃப்ளோரே, ஃப்ளோரா அப்படின்னு சொன்னோம்னா தாவரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்கே சொல்றது என்னன்னா தாலமி ஃப்ளோரே வந்து கூம்பு வடிவ தலாமஸ் மலர்களை உடையது. இது வந்து டிஸ்க்னா வட்டு வடிவத்தில் இந்த பூத்தளம் இருக்கும். இதில் காலிசி ஃப்ளோரே அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோப்பை வடிவ பூத்தளம் உடையதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை துறை எத்தனை குழுமம் கொடுத்துருக்கு. வரிசைக்கு அடுத்து துறைகள் 6, 34, 4, 23, 5, 27. அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமோபெட்டாலே அப்படின்னு சொல்லும்பொழுது இன்ஃபரே, ஹெட்டிரோமிலே, பைகார்பலேட்டே அப்படின்னு சொல்லி 3ஆக நம்ம பிரிக்கலாம். சரியா? இன்ஃபரே, ஹெட்டிரோமிலே,
பைகார்பனேட். இது 3 வரிசைகள். இன்ஃபரே அப்படின்றது கீழ்மட்ட சூட்பை உடைய மலர்கள் அடங்கிய குடும்பங்கள் எல்லாமே வரும். இதில் வந்து ஹெட்டிரோங்கிரேனா 2க்கு மேற்பட்ட சூழ்நிலைகள் உடையது. இது வந்து 2 சூழ்நிலைகள் உடைய மலர்களுடைய குடும்பம்னு சொல்லலாம். இதில் 3 9 3 12 3 துறை 3 12 குடும்பம், அதுக்கப்புறம் 4 துறை 24 குடும்பங்கள் இது இருக்கு. இதுக்கடுத்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானோக்ளமைட். இது வந்து ஒரு வட்டத்தில் அமைஞ்சக்கூடிய இதழ்கள் உடையது. அள்ளி புள்ளி இதழ்கள் தெளிவாக தெரியாது, இல்லைன்னா 2 இணைஞ்சு பூஜை கட்டமாக காணப்படும். இதுக்கெல்லாம் இதில் 8 வரிசை 36 குடும்பங்கள் இருக்கு. ஸோ இதுதான் இந்த பப்பிப்பாட்டியல். இது ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இது ஒரு 5 மார்க். ஸோ இதோட 5ஆம் பாடம்.